ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்லை. சந்திரமோகன் சார் வந்து நமக்காக வந்திருக்கிறாங்க. எப்போதும் என்னென்னா ராஜா சார் மியூசிக்கு தாண்டி வந்து அதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைனாலுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் போகிறதுக்கு காரணமே கூட அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவருடைய மியூசிக் முக்கியமோ அது சம்பந்தமான அனலைசிஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பல தகவல்கள் நம்ம ரொம்ப வெகுஜன மனசுல இருந்து ஒரு பாட்டை கேட்போம், நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அது மட்டுமே அந்த பாட்டு கிடையாது. அந்த பாட்டுக்கு பின்னால் வந்து ஒரு நிறைய டெக்னிக்கலான நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கே தெரியாமல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை ராஜா சார் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நம்மளை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் மியூசிக்கில். ஸோ அவர் வந்து மியூசிக்காக பண்ண விஷயங்கள், உணர்வுபூர்வமாக பண்ண விஷயங்களை வந்து ஒரு ஆய்வு நோக்கிலையும் சரி, சமூக நோக்கிலையும் சரி அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான உரையாடல்களும் முக்கியம். அப்படின்றதுனால தான் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மியூசிக்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக வந்து நம்ம அமர்வுக்குள்ளே போயிடலாம். சார் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு சினிமா பிரபலம் அல்லது வந்து ஒரு எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி தான், அது வந்து ஒருத்தவங்களை செலிப்ரேட் பண்ணோன்னா அவங்க வெற்றி பெற்றவங்களாகவே இருந்தாலே போதும். இப்போது இளையராஜா அப்படின்றவர் வந்து வெறும் வெற்றி பெற்றவர், ஒரு நிறைய படங்கள் மூலமா பணம் சம்பாதித்தவர், தவிர்க்க முடியாத புகழை எட்டியவர் அப்படின்றதுக்காக இந்த க்ரௌடு வரல. அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது என்னது? அது ஏன் வந்து இப்போ நீங்கள் ஒரு எழுதுறீங்க, தொடர்ச்சியாக ஒரு தொடர் எழுதுறீங்க, இவ்வளோத்தரும் இன்னமும் எழுத வேண்டியது இருக்குதுன்றீங்க, ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறப்போ அதை வந்து என்ன ராஜாவோட நான் கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்கிறீங்க. இது என்ன, இந்த மித்து என்ன? அது ஏன் இளையராஜா ஸ்பெஷல்? வணக்கம். இளையராஜா ஏன் ஸ்பெஷல் நான் சொல்ல வரேன்னா, என்னுடைய பர்சனல் இதில் எனக்கு இசையே தெரியாது, இசை பற்றின எந்த புரிதலும் இல்லை, அரிச்சோடியே தெரியாது. ஆனால் இளையராஜா உடைய பாடல்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத முடிஞ்சது. ஏன்னா அவருடைய இசையில், குறிப்பாக இன்டர்லூட்ஸில் அவர் காட்டின ஜாலங்கள், அந்த ஜாலங்கள் மூலமாக நம்மளுடைய உணர்வை அவர் எந்த வகையில் தொட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயந்தான் இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கு, தொடர எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. எனக்காக காத்திருக்கிற ஒரு படம் ஒன்று இருக்குது, டிஜே பிளாக்கு தெரியும், ஓ நெஞ்சமே இது ஒன்றாகமே அப்படின்னு ஒரு பாடல். அப்புறம் பனிமழை விடும் பருவக்குழி எழும். இந்த மாதிரி பாடல்கள் வந்து நான் இளையராஜா ரொம்ப ரசிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து ரொம்ப உள்ளார்ந்த ஒரு அதிகம் சென்றடையாத பாடலாக இருந்தாலும் அதில் பெரிய அழகுகளோட ரொம்ப நுட்பமான ஒரு இன்டர்லூட்ஸோட ஒரு அந்த பாடலை உருவாக்கிக்காரு. அதுலேருந்து அந்த தொடர ஆரம்பித்தேன். இதில் என்னென்னா, இவரோட இன்டர்லூட்ஸில் காட்டுற ஜாலங்கள், அந்த உணர்வுகள் வந்து பட்டியல்களுக்குள்ளே அடங்காது. வழக்கமாக காதல், சோகம், அப்புறம் பிரிவு, இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி ரொம்ப நுட்பமாக ஒரு பெண்ணோட ஒரு இப்போ ஒரு விரகதாப பாடலாக இருக்கட்டும். ஆனால் தூரத்தில் நான் கண்ட உண்முகம் நிழல்களில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து இந்தியாவில் வேறு எந்த இசையும் பலரும் கொடுத்ததில்லன்னு அடித்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த பாட்டில் அவர் காட்டுறது வந்து இசை மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுடைய நுட்பமான உணர்வும் கூட. ஜானகி வந்து அவருக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் ராஜா இன்டர்லூட்ஸில் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவார். அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபினாமினலான ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்கிறீங்களா? நம்ம ப்ளே பண்ணலாமா? நிச்சயமாவா? எந்த இன்டர்லூட்? ஓ நெஞ்சமே. ஓ நெஞ்சமே. ஓகே சார், நான் எப்போதுமே நினைக்கிறது உண்டு, நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான், இந்த இன்டர்லூட் இல்லாமலே இந்த பாட்டு ஹிட் பாட்டு தான் ஆக்சுவலாக. நிச்சயமா. ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர் அதுக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அட்ராக்டிவான மெலடியே போதும் ஒரு பாட்டை ஹிட் பண்ணுறது, அவங்களுக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் தான் இளையராஜாவும் அறிமுகமாகி வராரு. இது மாதிரி இப்போ இந்த இன்டர்லூட் வந்து மியூசிஷியன்ஸ்க்கு ஒரு செய்தி இருக்குது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா இதில் இந்த வயலின் போர்ஷன் ஆகட்டும், அந்த ஹார்மனி ஆகட்டும், மியூசிஷியன் பார்வையில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு திருப்தியடையாத ஒரு ஓவியன் இருக்கான் இல்லையா, தன்னுடைய ஓவியங்களே லேஸில் திருப்தியடையாத ஒரு ஓவியன் வந்து கேன்வாஸில், பிரம்மாண்டமான கேன்வாஸில் வரைய ஆரம்பிக்கும்போது இன்னும் அழகு கூட்டிகிட்டே போவான் இல்லையா, அது மாதிரி இன்டர்லூட்ஸை வந்து ஒரு நீட்டிச்சிட்டே போவார். டிபெண்ட்ஸ் அந்த பாட்டு சூழல், அந்த அவரோட மூடு எல்லாத்தையும் பொறுத்து. அது மாதிரி நிறைய பாடல் இருக்குது, 1-2 பாடல்கள் இல்லை, நிறையா பாடல்கள். இதே படத்தில் பனிமழை விழும்னு ஒரு பாட்டு உண்டு. பனிமழை விழும் பருவ குளிர் எழும், தீபன் சக்கரவர்த்தி பாடினது. இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பராக்கான்னு ஒரு ஆவணப்படம் ஒன்று. அந்த ஆவணப்படத்தில் எந்த பின்னணி குரலும் இருக்காது, வாய்ஸ் ஓவர் இல்லாத ஒரு காட்சிகள் மட்டும் அடங்கின
ஒரு முக்கியமான ஒரு ஆவணப்படம் அது. அந்த ஆவணப்படத்தில் ஆரம்ப காட்சிகள் வந்து திபெத்து, அப்புறம் வந்து நேபாள் சம்மந்தப்பட்ட மலை அடிவாரம், மலை காட்சிகள், அப்புறம் புத்த மடாலயங்கள், இந்த காட்சிகள்லாம் வர மாதிரியான ஒரு தொகுப்பு அது. அந்த தொகுப்பை ப்ளே பண்ணிவிட்டு நான் எனக்காக அதில் வர இந்த பனிமழை விடும் பாட்டை நான் ப்ளே பண்ணேன். அப்போ தான் என்னென்னா இளையராஜா மியூசிக் வந்து யூனிவர்சல்னு தெரிஞ்சுது. அதாவது இது வந்து தமிழ் நிலத்துக்கான மியூசிக் மட்டும் அல்லது ஒரு ஒரு மலைப்பாங்கான இடம், மலைப்பாங்கான இடத்துல மலையடி வாரத்தில் அந்த அந்த குளிரை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு 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 மியூசிக் இருக்கு இல்லையா, அது எப்படி மியூசிக் அவர் எப்படி கம்போஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இதுதான் ராஜா. இந்த ராஜா வந்து அவர் கமர்ஷியலாக எவ்வளோ ஹிட் பண்ணிட்டார், எவ்வளோ பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த உள்ளார்ந்து ஒரு இசையமைக்கிறார் இல்லையா, இது மாதிரி வேறு எந்த இசையமைப்பாளரை பண்ணி நான் பார்த்ததில்லை. அது அறுதியாக சொல்ல முடியும். இப்போது இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, நான் வந்து ஒரு மியூசிக் நாலேஜ் இல்லாமலே வந்து இது வந்து என்னால் வந்து நான் வேறு ஒன்றா கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பாடுறப்போ ஒரு நல்ல ஒரு இசை தெரிந்த ஒரு ஆள் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக பாடுறது. ஒன்று அப்படி இசை தெரியாத ஆள் மாதிரி இல்லை பாடுறது. அப்படி ஒரு நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஒரு மியூசிக்கை நீங்கள் வந்து கேட்குறப்ப பாடுறப்போ எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு அப்ஸ்ட்ராக்டாக பார்க்கக்கூடிய அதாவது அப்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒரு ஃபார்மு, நான் அது அப்படி சொல்லலை. ஆனால் வந்து அது பற்றியான போதுமான புரிதல் இல்லாமல் நீங்கள் பார்க்குற பொழுது இவ்வளோ விஷயம் வந்து ஒரு எழுத்தாளருக்கு எழுதுவதற்கு தோன்றுறது என்ன, அது இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ராஜா கிட்ட ஸ்பெஷல் இருக்குது, நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம் நினைக்கிறேன். ராஜா கிட்ட ஸ்பெஷல் ஒன்று வந்து நம்மளோட அறியாமை தான் வந்து ஸ்பெஷல். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஞானி, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிம்ஃபோனிக் ஃபார்மில் தான் அவர் எல்லா விஷயமே அவர் கிரகிச்சிருக்காரு, கற்றுருக்காரு. ஒரு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, கேஜிஎஃப்பில் சொல்கிற மாதிரி, நான் 10 பேர் அடித்து டான் ஆடலாடான்னு, நான் அடித்ததெல்லாம் டான்ங்கிற மாதிரி இளையராஜா வந்து தொட்டதெல்லாம் சிம்ஃபனி தான். ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, நான் எக்ஸாக்டாக நான் நேம் தெரியல உங்களுக்கு சொல்கிறேன். அந்த யூடியூப் சேனலில் வந்து இளையராஜாவுடைய சாங்ஸில் சிம்ஃபனியோடைய கூறுகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாரு அந்த பையன். ஆதன் சேனல் நினைக்கிறேன். ஆதன் இல்லை, ஃபாரின்லேருந்து ஒரு பையன் பண்ணிட்டு இருக்காரு, இண்டிபெண்டன்ட் சேனல். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிம்ஃபனிக் ஃபார்ம் இருந்தால் அதை ரிலேட் பண்ணி அந்த பாட்டை, தமிழ் பாட்டு மாமே ஒரு மல்லிகைப்பூ கொடுத்தா பாட்டு வந்து ஒரு ரஷ்யன் சிம்ஃபனிக்கு நிகராக இருக்குதுன்னு அதுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பண்ணுறாரு. ஓகே. ஸோ இளையராஜா வந்து அவர் கற்றுக்கிட்டது முழுக்க லேண்ட்ஸ்கேப்பையும் இயற்கை சார்ந்து இருக்கிற விஷயங்களை வந்து நேரடியாக நமக்கு வந்து இசையில் கொடுக்குற மாதிரியான ஒரு விரிவான ஒரு இசை ஞானம் அவருக்கு இயல்பாகவே இருக்குது. அதை ஒரு முறைப்படி கற்றுக்கிட்டு தான் அதை வந்து அது ஒழுங்குபடுத்திக்கிட்டாரே தவிர அது இயல்பாக அவருக்குள்ளே இருக்குது. அப்புறம் அவர் வந்து ஒரு காட்சித்தன்மை நிறைஞ்ச ஒரு இசை அவரோட. காட்சித்தன்மைங்கிறப்போ ஒரு பாடலை அவர் வந்து உருவாக்கும் போதே அவர் வந்து மான்டேஜஸ், இதுக்கப்புறம் இது வரணுங்கிறத அவர் முடிவு பண்ணிடுறாரு. அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை முடிஞ்ச வரைக்கும் இவங்களால எடுப்பாங்க டைரக்டர்ஸ், பல பேரெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. மகேந்திரன் பாலமேந்திரா வச்சு பண்ணார், அசோக்குமார் வச்சு பண்ணப்பெல்லாம் அதெல்லாம் சாத்தியமாகிடுச்சு. மற்ற எல்லா டைரக்டர்ஸாலையும் அந்த அவருடைய கற்பனையோட வீச்சை வந்து எட்ட முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் காதல் என்னும் கோயில் இருக்கு இல்லையா, கழுகுங்கிற படத்தில் வர காதல் என்னும் கோயில், அந்த பாடலோட இன்டர்லூட்ஸ் வந்து ஒரு மேஜிக். அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஒரு ஆல்பத்துக்கு நிகரான ஒரு பாட்டு. ஆனால் அந்த பாட்டில் நம்மளால் பார்க்க முடியாது இந்த சென்ஸ் அதுக்கு அந்த கற்பனையை வந்து டைரக்டர்ஸால் எட்ட முடியாது. அந்த அளவுக்கு இளையராஜா வந்து வேறு இடங்களுக்கு போகக்கூடிய மான்டிஜஸா காட்சி படிமங்களாக வந்து இசையை விரிவாக உருவாக்கிக்கிட்டே போகிறார். அதுதான் இளையராஜா ஸ்பெஷல் நான் சொல்கிறேன். இப்போ சார் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தினுடைய பெயர் வந்து காற்றில் பிறந்த இசை. இப்போ நான் வந்து என்னென்னா அந்த டைட்டில் வந்து எனக்கு நான் இந்த புத்தகம் வரப்பே அந்த தொடர் வந்தப்போ சரி, அது புத்தகமாக வர்றப்போ வந்து நான் அதை ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் காற்றில் பிறந்த இசை அப்படின்னு சொல்லுவாங்களே பொதுவாக. ஸோ நீங்கள் வந்து அந்த டைட்டில் வந்து என்ன பேஸில் நீங்கள் வச்சுங்க, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன். நான் தொடர் ஆரம்பிக்கும் போது இயல்பாக பல ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஆர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுத்த விளக்கம் எல்லாம் அப்படி தான் இருந்தது. அந்த டைட்டிலுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குதா உங்களுடைய நூலில்? இளையராஜாவோட பாடல்கள் வந்து அவருடைய இசை, குறிப்பாக நம்ம அந்த விஜயகாந்தும் ஷோபா ஒரு படம் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா,
விஜயகாந்த் ஷோபா டிஜே பிளாக் தெரியும். ஏதோ நினைவுகள் ஏதோ நினைவுகள் பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். நான் அதுக்கு வந்து நான் விட்டு வச்சிருந்த தலைப்பு வந்து பூமியிலேருந்து வானத்தை நோக்கி பொழியும் சாரல்னு தான் வச்சுருந்தேன். ஏன்னா அந்த பாடல் வந்து கன்னடத்தில் இளையராஜா ஏற்கனவே கம்போஸ் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் பானு பூமியான ஒரு பாட்டு ரஜினிகாந்த் நடித்த படம் அது. ஆனால் அந்த பாட்டை தமிழில் பண்ணும்போது அந்த படத்துக்கு அந்த பாடல் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிகப்படியானது. அந்த அந்த சிச்சுவேஷனுக்கும் சரி, அந்த அந்த கேரக்டர்ஸ்க்கும் சரி. ஆனால் ஒரு காற்றில் அந்த அவருடைய இசையை வந்து கலந்து ஒரு வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அது வந்து ஒரு இயல்பான ஒரு தலைப்பாகவே அமைஞ்சு போச்சு. ஆனால் இளையராஜோட எல்லா பாடல்களுமே அப்படி தான் காற்றில் வந்து இயல்பாக கரைஞ்சிருக்கு. அதை நம்ம ஏதோ ஒரு இடத்துல தொடும்போது அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம தொடும்போது நம்மளை வந்து அது பல உணர்வுகள் நம்ம வந்து அடையுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போது நீங்கள் வந்து அவரை பற்றி தொடர்ந்து எழுதுகிறப்போ இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் சொல்கிற படங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ஏஜில் பயங்கர உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படங்களாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 80s இறுதி கூட வரலன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்ன படம் எனக்கு வந்து இளையராஜோடைய பெஸ்ட்டு நான் வந்து கருதுறது வந்து 77லேருந்து 85 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் அவர் மிகச்சிறந்த மாஸ்டர் பீஸ் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பாடல்கள் வந்து நுட்பமான பாடல்கள். அந்த பாடல் வந்து வழக்கமான சினிமா பட்டியல்களை தாண்டி, அந்த உணர்வு பட்டியல்களை தாண்டி ரொம்ப வேறுபட்ட முயற்சியில் அவர் செஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சார். இப்போ இப்போ நான் காலம் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக இப்போது உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, நீங்கள் அந்த டைமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க, வேறு ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, அதை ஒட்டி நீங்கள் எழுதுறீங்க. இளையராஜா அது வந்து காலத்தை கடந்தவர் அப்படின்றது தான் வந்து உங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் வந்து அவருக்கு ஒரு மரபு தொடர்ச்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது இப்போது பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் சமூகம் வந்து நவீனம் தான் வந்து புதுசு, நவீனம் தான் வந்து முக்கியம், நவீனமாக இப்போ இளையராஜா நவீனமாக சிந்திக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியமே ஒழிய, அவருக்கு ஒரு மரபு அப்படின்றப்போ அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் நம்ம வெவ்வேறு விதமாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சாத்தியங்களும் இருக்குது. இதில் நீங்கள் சொல்கிற அந்த மரபு என்ன? ஏன் வந்து சமகாலத்திலையும் அல்லது எதிர்காலத்துக்கு மாணவராக இல்லாமல் வரலாற்றோட போய் நீங்கள் இளையராஜாவை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். இல்லை, அவரோட இசை தர உணர்வு நம்ம அப்படி தான் இருக்குது. சமீபத்தில் கீழடி போயிருந்தேன். கீழடி போய் அங்கே இருக்கிற அந்த தொல்பொருள்களையும் பார்த்துட்டு, அந்த ஆவண படங்களையும் பார்த்துட்டு இருக்கும்போது மனசில் இயல்பாகவே நத்திங் பட் வின்ல இருந்து கம்போசர்ஸ் பிரேத் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. கம்போசர்ஸ் பிரேத்து டிஜே பிளாக் போட்டு நல்லாயிருக்கும். அந்த அந்த மியூசிக் கம்போசிஷன் கேட்கும்போது அது கால எல்லைகளை கடந்ததாக எனக்கு தோணுச்சு. அதாவது இளையராஜா வந்து இன்றைக்கானவரா, நாளைக்கானவரா, எதிர்காலத்துக்கானவரா, அல்லது காலத்தை கடந்தவரா? இந்த ஒரு ட்ராக் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும். அது நிச்சயமா. இது என்னென்னா, எதான் முதல்ல சொன்ன மாதிரி இது முழுக்க வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் சார்ந்து தான் அவர் மியூசிக் பண்ணுறாரு. இந்த ஆல்பமும் அதுக்காக பர்டிகுலராக அதுக்காக பண்ணது தான். இது என்னென்னா, தமிழ் இப்போ ஆதி தமிழர் மட்டும் ஆதி மனிதனுக்கான இசையாக வந்து அவர் செஞ்சுருக்கார். குருன்னு ஒரு மலையாள படம் வந்தது இல்லையா, அது செமெட்டிக் ஃபீல் உள்ள அவர் மோகன்லால் வந்து ஒரு 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 கற்பனையான உலகத்தில் போயிடுவார். அது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது முழுக்க வந்து கால இலைகளை கடந்த ஒரு ஒரு கற்கால ஒரு என்ன சொல்கிறது, பனியுகம் மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சேர்ந்து ஒரு 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 கதை களம். அதுக்கு எப்படி இளையராஜாவோட இசை பொருந்ததுன்னா, அது செமெட்டிக் ஃபீல், அதை வந்து ஒரு இயல்பாகவே அவருடைய கம்போசிஷனில் கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக அவருடைய காட்சித்தன்மை இயல்பாக ஒரு இசையில் இருக்கிறதுனால தான் சினிமாவுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு கம்போஸ் பண்ணுறாரு இல்லையா, ரீ ரெக்கார்டிங் இயல்பாக வந்துடுது. ஏன்னா அவருக்கு காட்சித்தன்மைங்கிறது இயல்பாக இருக்கிறனால காட்சிகளுக்கு வந்து அவரால் ஈஸியாக அவர் வந்து கம்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போது சந்திரமோகன் சார் சொல்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து இப்போ வளர்ந்து வந்த காலகட்டத்தில் நான் வந்து ஆக்சுவலாக நியாயமாக ஒரு தீவிரமான ரகுமான் வெறியராக இருக்கிறதுக்கான நியாயம் மட்டும்தான் இருந்தது. நான் சின்ன வயசில் நான் வளர்ந்த அந்த காலகட்டத்தில் இது வந்து. ஆனால் நான் வந்து எப்படி வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இளையராஜா பக்தன், இளையராஜா வெறியன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற வேலைன்றதை தாண்டி நான் என்னுடைய நிரந்தர அடையாளமாக நான் எப்போதுமே இளையராஜாவை மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு முக்கியமானதும் கூடாது, நான் அப்படி சொல்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். நான் இது ஒரு தலைமுறை இப்போது இந்த காலம் அப்படின்றத விஷயத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறப்போ
இந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்ணுறது, அந்த சாங்கை வந்து திரும்ப கேட்குறது, மறுவாசிப்புன்னு சொல்லுவாங்களே, இது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறதுனுடைய இம்பேக்ட் எங்கே போய் சேரும், இது ஏன் முக்கியம் அப்படின்றது தான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மையமும் கூட. ஒரு சார்கிட்ட நான் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தப்போ உங்கள் அக்கா பையனை பற்றி சொன்னாங்கல்ல, கிட்டத்தட்ட அதுவும் ஒரு காலம் சம்மந்தமாக. அது நீங்களே அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவருடைய ஏஜ் என்ன, அவர் என்ன பண்ணார் அதுன்னு சொல்லி. அக்கா பையனுக்கு 21 வயசாகுது. அவன் ரேப் சாங்ஸ் தான் பாடிட்டு இருக்கான். 2-3 ரேப் சாங் யூடியூப்பில் பாடியிருக்கான், இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ நான் போயிட்டு இருக்கும்போது காரில் வந்து இந்த பழைய சோகங்கள், அழுத காயங்கள், அந்த ஈரவழி காவியங்களில் உள்ள ஒரு பாடல். அந்த பாடலை அவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் பாடி போட்டிருக்காங்க. என்னால் அதை நம்பவே முடியல. இந்த காலத்துக்கான ஒரு பாடல் தான் அது. ராஜா வந்து கம்போஸ் பண்ண விதத்தை வந்து எப்படி வேணாலும் அவங்கள மாற்றிக்க முடியும். ஆனால் அவருடைய மூளை படைப்பு சிதைக்காமல் அதை என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரசனைத்தன்மை இருந்ததுன்னா அதை வந்து நம்மளால் செய்ய முடியாது. அது வந்து தலைமுறை கடந்தது தான் நான் சொல்லுவேன். அது அந்த மியூசிக் கேட்டப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அவன் இப்போ தான் சொல்கிறான், மாமா இப்போ தானே கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இளையராஜாவை, இவ்வளோ பண்ணியிருக்காரா எனக்கு தெரியல அப்படிங்கிறான். சூப்பர் சார். இந்த அடுத்தது இந்த டிரான்சிஷன் பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு ராஜா சாங்ஸ் அப்படின்னு இந்த பாட்டை கேட்டால் வந்து ராஜா சாங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய அனலிஸ்டில் வந்து அந்த உணர்வு மட்டும்தான் வந்து அது ராஜாவுடைய டச். ஆக்சுவலாக அடுத்தது வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் கேட்டால் அது ராஜா சாங் சொல்லிடலாம். இதெல்லாம் தான் வந்து ராஜா பாட்டுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. ஆனால் வந்து இது ராஜா பாட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த சவுண்டிங்கில் கிடையாது. என்ன நம்ம யோசித்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு எவ்ரி 8 இயர்ஸ் அவர் வந்து ஒரு சவுண்டிங்கில், ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சவுண்டிங் வந்து மாறினே. ஆனால் நமக்கு அது தெரியாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு விடுதலை வரைக்கும் வந்து நின்று இருக்குது. அன்னைக்கிளியிலேருந்து தாண்டி விடுதலை வரைக்கும் பெரிய பெரிய டிரான்சிஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சிஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுவும் ஒரு காலம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இல்லை, ஆரம்பத்தில் அவர் கம்போஸ் பண்ணப்பெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, சவுண்ட் டெக்னாலஜியில் வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது தான். எப்படி இல்லை, ரஹ்மான் வந்து டால்பியில் தான் ரோஜா படத்தை கொண்டு வரணும்னு நினச்சாரோ, அதே மாதிரி ஸ்டீரியோஃபோனிக்கில் தான் கொண்டு வரணும்னு படமே இருக்குன்னு தான் இளையராஜா நினச்சார். ஆனால் இப்போ அவருக்கு இப்போ இதில் பிரியால தான் அது அமைஞ்சுது. சவுண்ட் குவாலிட்டி மாற மாற அதை அடாப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அவர் பயன்படுத்திட்டார். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எந்த அளவுக்கு வந்து அதோட ரீச்சை எந்த ரீச்சுக்கு வரைக்கும் கொண்டு போக முடியுங்கிறத வந்து பிரித்து வருது இப்போ காமிச்சிக்கார் ஆர்கெஸ்ட்ரேஷனில். சந்தன காற்றை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அந்த பாட்டுடைய இது இருக்கு இல்லையா, அது ஒளிப்பதிவு வந்து ஒரு டிசால்வ் ஆகிட்டே போகும். அந்த பாடலுடைய அதே மாதிரி பொண்ணு ஊருக்கு பூசுன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் உனக்கெனத்தானே இந்நேரமான ஒரு பாட்டு, அது பல இடங்களில் சொல்லியிருக்கேன். உனக்கெனத்தானே இந்நேரமா நானும் காத்திருந்தேன், ரகசியம் பேச மனசிருக்கு, ராத்திரி நேரம் நிலவிரு. அந்த பாட்டு வந்து அந்த ஹீரோ வந்து அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வழக்கம் இருக்கும். அந்த கதவை மூடிட்டாங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியாது, அந்த வாயிற் கதவு. அந்த வெளியில் இருக்கார், உள்ளே இருக்காங்க அந்த கிராமத்துக்குள்ளே, வீட்டில் காதலி இருக்காங்க. ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டை காற்று வழியாக அனுப்புகிறார். அவங்க எதிர்பாட்டு பாடுறாங்க. நம்ம கிராமங்களில் கேட்கும்போது, ரொம்ப தூரமாக ஒரு பாடல் கேட்கும்போது அது அலையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே கேட்கும். ஒன்று கொஞ்சம் சத்தமாக கேட்கும், ஒரு வேவ் மாதிரி அலையாக கேட்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் இளையராஜா. இளையராஜாவுக்கு டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு டூல் தான், அது சோல் தான் அவருடைய மெயின் கருவி. மனம் தான் பெரிய இசை கருவின்னு இளையராஜா சொல்லுவார். எந்த ஊரில் போய் என்ன ரெக்கார்டிங் பண்ணாலும் அது மட்டும் ஸ்டாண்டர்டாக. ஆமாம் 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 ஆமாம். அவர் என்ன சுச்சுவேஷன் கொடுத்தாலுமே நீங்கள் இந்த வெர்சட்டாலிட்டி, இந்த பன்முகத்தன்மையை வந்து இந்தியாவில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லா மொழி மியூசிக் டேரக்டர்ஸையும் பாடல்களையும் கேட்டிருக்கேன். ஆர்டி பர்மன் இருக்கட்டும், எஸ்டி பர்மன் ஆகட்டும், நம்ம நௌஷாத் ஆகட்டும், எல்லாராலையும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போக முடியும். இப்போது இளையராஜா அக்னி நட்சத்திரம் ஆல்பம் எடுத்துக்கோங்க, சிந்து பைரவி ஆல்பம் எடுத்துக்கோங்க, கராட்டக்காரன் ஆல்பம் எடுத்துங்க. இந்த 3 ஜேர்னர்லையுமே வழிவேடு சொல்கிற மாதிரி அடி ஆழ வரைக்கும் போய் அலசுவோங்கிற மாதிரி இளையராஜா வந்து அதோடைய உச்சத்தையும் ஆழத்தையும் அவரால் தொட முடியும். அந்த அளவுக்கு அந்த இசை வடிவங்களில் அவருக்கு வந்து கரைச்சி குடிச்சிருக்காரு. இந்த ட்ரைபல் மியூசிக், பிளாக்ஸோடைய மியூசிக், ஆமாம், இவங்க ப்ளூஸ், இந்த மியூசிக் இருக்கிற சோலுக்கு அடுத்து
ஒரு கம்போசராக ஃபோக் சாங் பண்ணால் கூட அதில் சோல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இளையராஜா மட்டும்தான். அதனால தான் வந்து அந்த ஃபோக் சாங்கில் நம்ம ஒரு மெலடியை கண்டுபிடிக்கிறோன்னா அதுலேயும் வந்து அது ஒரு டான்ஸ்க்கான பாட்டு தானே அப்படின்ற ஒரு லிபர்ட்டி அவர் எடுத்துக்க மாட்டார். அதில் ஒரு ரொம்ப சாஃப்டான டியூன் இருக்கும். நீங்கள் எந்த ஃபோக் சாங் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு மென்மையான அந்த டியூன் தான் நம்மளை ஆட வைக்குமே ஒழிய அந்த தாளம் நம்மளை ஆட வைக்காது. அதான் இதில் இன்னொன்று ஒரு முக்கியமாக சொன்னேன்னா, இப்போது கிராமிய இசை அப்படின்னு சொல்லிட்டா வெறுமனே கிராமிய இசை கருவிகளை மட்டும் பயன்படுத்தி அந்த சவுண்டை மட்டும் கொண்டு வர்றது விஷயம் இல்லை. கிராமத்தோட லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட்ஸ்கேப் மனசுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவார். ஒரு சிம்ஃபனிக் கம்போசிஷன் பண்ணி அதை நம்மளுடைய கிராமத்து தெருவை வந்து அவர் ஞாபகப்படுத்துவார். நிறைய பாடல்கள் உதாரணமாக சொல்லலாம். இப்போ நான் இந்த பாடலை சொன்னலையே உனக்கென தானே நேரமா, அதில் எலக்ட்ரிக் கிட்டார் தான் யூஸ் பண்ணிப்பார். செகண்ட் இன்டர்வியூவில் வர அந்த எலக்ட்ரிக் கிட்டார் வந்து உங்களுக்கு தொலைதூர கிராமத்தில் ஒரு வீடுகள்லையும் அந்த ஒரு சின்ன மரங்களையும் அதை தான் ஞாபகப்படுத்தும் உங்களுக்கு. அந்த ஒரு காட்சி படிமத்தை தரதுக்கான எனக்கு அது இளையராஜாவோட மேஜிக்கை நல்லா புரிஞ்சிக்கவே முடியல. எஸ்டி பர்மன் செய்வார். எஸ்டி பர்மனுடைய பாடல்களில் இந்த மாதிரியான கூறுகள் உண்டு. ஆனால் ராஜா வந்து அதில் மாஸ்டர், அவருக்கே மாஸ்டர். சார் இப்போது ஒரு நிறைவு பகுதியாக ஒட்டுமொத்தமாக இப்போது இது மாதிரியான இளையராஜாவை ஏன் நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குது, அவர் குறித்து ஏன் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அவர் குறித்து ஏன் நிறைய எழுத வேண்டியது இருக்குது, ஏன் நம்ம இதை தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் எழுதாமல் விட்டது ஒரு ஹோலாக நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ இளையராஜா நிச்சயமாக கொண்டாடத்துக்குரியவர். ஏன் அப்படின்னா இந்த தனித்துவத்தை வந்து வேறு எந்த கம்போசரும் ஒரு மியூசிக் டைரக்டரும் கொடுத்ததான் ஞாபகம் இல்லை. ஒரு சமீபத்தில் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல, வேறு யாரையும் நான் வந்து குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்ல, ஒரு படம், ஒரு ஃபேமஸான ஒரு படம் ஒன்று 80s வந்த படம். அந்த படம் வந்து கேடிவியில் ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு ஃபேமஸான பாட்டு உண்டு. ஆனால் அது ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிரம்பிய ஒரு படம். ஆனால் அவருக்கு வந்து அந்த குத்துப்பாட்டு ஃபேமஸான பாட்டு இருக்கு இல்லையா, அதுதான் டைட்டில் மியூசிக்காக போகிறார். அந்த பாடல்கள் அந்த காட்சிகளில் அந்த குழந்தை படுற கஷ்டம்தான் வருது, மாண்டேஜஸாக வருது. ஆனால் அவர் வந்து பாடல் பின்னணி இசையில் போட்டுக்கிறது வந்து அந்த ஹிட்டான அந்த குத்துப்பாட்டு தான். ஸோ அந்த ஒரு படத்தை அந்த ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு பேக்கேஜாக பார்க்குறதுக்கான ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து மற்றவங்கள்ட்ட நான் பார்த்ததில்ல, அதிகம் பார்த்ததில்ல. இளையராஜாட்ட அது உண்டு. நாயகன் ஒரு உதாரணம். நாயகன் நம்ம இந்த பாடல் போடும்போது இன்றைக்கி எல்லாருமே எப்படி வைப் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அந்த 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 இளையராஜாவோட ஹம்மிங்கில் ஆரம்பித்து கடைசி நொடியில் அந்த பாடல் திரும்ப வர வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக அதை கூட ஒன்றிடுறோம். அது வெறுமனே இசை மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது வந்து ஒரு உள்ளொலி வேணும் இல்லையா ஒரு கம்போசருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ஒரே டயத்தில் ஒரு 50-60 படம் பண்ணிட்டு இருப்பார் ஒரு வருஷத்துக்கு. ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு 3-4 படமாக பண்ணிட்டு இருப்பார். ஆனால் வெவ்வேறு படங்களுக்கான அந்த நிறம் இருக்கு இல்லையா, அந்த கலர், அதை தக்க வச்சுட்டே இருப்பார். அந்த தொடர்ச்சி வந்து மற்ற மியூசிக் டைரக்டர்ஸால் செய்ய முடியுமா? நல்ல பாடல் கொடுக்கலாம், நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கலாம் எல்லாம். அந்த கலரை வந்து அதை தக்க வைக்கிறது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அப்புறம் அது வந்து ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதே டைரக்டரோட கிட்டத்தட்ட அதே மாதிரி சப்ஜெக்டில் இன்னொரு படம் கூட எடுக்கலாம். ஆனால் இளையராஜா அதே மாதிரி மியூசிக் கொடுக்க மாட்டார், புதுசாக தான் கொடுப்பார். அது ராஜா சார் பற்றி பேசுகிறப்போ முன்னாடி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டேட்டாஸ் அவ்வளோவும் கிடையாது. நீங்கள் சும்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போது விக்கிபீடியாவிலே அந்த டேட்டாஸ் கிடைக்குது. ஒரு வருஷமும் அவர் பண்ண படங்களினுடைய வரிசைகள் ஆக்சுவலாக இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் அதை பார்க்குறப்போ. ஏங்கன்னா குணா தளபதி ஒரே தீபாவளிக்கு வெளியான படங்கள் ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து குணா பாட்டுக்கும் வைப் பண்ணீங்க, தளபதி பாட்டுக்கும் வைப் பண்ணீங்க. அது கிட்டத்தட்ட ஒரே டைமில் கம்போஸ் பண்ணி ஒரே டைமில் பிஜிஎம் பண்ணி வந்த படம். அப்புறம் பார்த்தோன்னா கிராமிய படங்கள், சின்ன தம்பி மாதிரியான படங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுலேருந்து சொல்கிறேன், ஒரே வருஷத்தில் அவர் 57 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து 43லேருந்து 44 படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அது யாரும் பண்ணதில்லைன்னு நான் நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனியாக ஆள் இருப்பாங்க. நீங்கள் பல படங்களை பார்த்தீங்கன்னா சவுண்ட் ட்ராக் இப்போ பிஜிஎம்க்கு தனியாக ஆள் வச்சுருக்காங்க. இளையராஜா வந்து அப்படி பண்ண மாட்டார். அது இப்போ வரைக்கும் தொடருது. இப்போ வரைக்கும் தொடருது. ஆமாம், இப்போ வரைக்கும். அவர் தான் சொல்லியிருந்தார் இல்லையா, எனக்கு அசிஸ்டண்டே வச்சு கூட முடிவு பண்ணேன். இல்லை அவர் பண்ணுறது இப்போ வரைக்கும் தொடரல. மியூசிக் ஒருத்தவங்க பிஜிஎம் ஒருத்தவங்க இப்போ வரைக்கும் தொடரும். ஆமாம், இப்போ வரைக்கும் தொடருது.
ஆனால் இளையராஜா அப்படி அதனால தானே அவரால் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு படம் நாயகன் சொன்னால் இளையராஜா மனசில் வர்றது காரணம் வந்து அந்த அந்த ஒட்டுமொத்த படத்துலையும் அவருடைய இசை வந்து ஒரு சாரலாக வந்து அமைஞ்சு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ஓகே சார், நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த முடிச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த அமர்வுக்கான கலைஞர்கள் ரெடியாக வந்து ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்குறாங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சிக்னல் கொடுக்குற மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஈவெண்ட் இருக்குது. இந்த லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ண இந்த ஈவெண்ட்டுக்காக நம்மளுடைய அழைப்பை ஏற்று முந்தானியத்தை தான் கூப்பிட்டேன். ஆக்சுவலாக அவரை இன்றைக்கி வந்துட்டார், திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். நம்ம பேசுகிறதுக்கு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. வெவ்வேறு தருணங்களில் இன்னும் இளையராஜா சாரை பற்றி நிறைய பேசுவோம். நடுவில் கொஞ்சம் மியூசிக்கும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய வருகை தேங்க்யூ ஸோ மச் நீலம் சார், ரொம்ப நன்றி.